வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ முள்ளங்கி கார குழம்பு செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கி வாங்கியிருக்கிறோம். இப்போ இந்த முள்ளங்கி நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி முள்ளங்கி கார குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், முள்ளங்கி ஒரு வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சிட்டோம். கடாயில் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சீரகம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி சேர்த்து அது ஓரளவுக்கு வதங்கின பிறகு அதேமாரி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம முள்ளங்கி கார குழம்பு செஞ்சுருக்கிறோம். பாருங்கள், முள்ளங்கி ஒரு 2 முள்ளங்கி எடுத்தோம். 2 முள்ளங்கி நல்லா அந்த தோல் சீவிட்டு நல்லா சுத்தமாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறோம். கொஞ்சம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டால் நம்ம 2 முள்ளங்கி கட் பண்ணி கழுவி வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். இந்த கார குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இதில் செய்யலாம். வெண்டைக்காய் கார குழம்பு செய்யலாம், கத்திரிக்காய் கார குழம்பு செய்யலாம். அதில் அதே மெத்தடில் நம்ம இப்போ முள்ளங்கி போட்டு கார குழம்பு செஞ்சுக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உணவில் எடுத்துக்கணும். இந்த முள்ளங்கி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நன்மைங்க இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக முள்ளங்கி சாப்பிடணும். முள்ளங்கி கீரை இதெல்லாம் கண்டிப்பாக உணவில் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம ஒரு கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஊற வச்சு அதை கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் புளி கரைசல். ஏன்னா கார குழம்புல கண்டிப்பாக புளி இருக்கும். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட குடல் புண் அல்சர் இருந்தாலும் அதை விரைவில் சரி பண்ணும். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு கார குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துட்டோம். நீங்கள் மறுபடியும் உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா சேர்த்துங்க. நீங்கள் பாருங்கள், இதில் அந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட குடல் அல்சர் குடல் புண் இருந்தாலும் அதை எளிதில் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் நிறைந்தது முள்ளங்கி கீரையும் உணவில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு காய்கறி. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையே நம்ம கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது நம்ம உணவில் சேர்த்துக்கணும்னா அந்த கீரையோ அந்த முள்ளங்கியோ நம்மளுக்கு நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோஷன் ப்ராப்ளம் சரி செய்யும். இந்த நார் சத்து இருக்கிறதுனால மோஷன் ப்ராப்ளம் எதனா இருந்தால் அதையும் சரி செய்யும். ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதில் பெரும்பங்கு வகிக்குது. ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு ரத்தத்தை சுத்தமாக்கிடும். ரத்தத்தை சுத்தம் பண்ணும், குடல் புண்ணை சரி செய்யும்.
பல நன்மை தரக்கூடியது. இதை வந்து நம்ம உணவில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கணும். மருத்துவ குணம் கொண்ட காய்கறி முள்ளங்கி. பாருங்கள், நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சோம். முள்ளங்கி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷமாக வெந்துனுக்குது லோ ஃப்ளேம்லேயே. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. குழம்புல இருக்கிற அந்த புளி, மிளகாய்த்தூள், இதனுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. போயிட்டு பிறகு நம்ம முள்ளங்கி கார குழம்பை இறக்கலாம். உப்பு கரெக்டாக தான் செக் பண்ணிங்க. உப்பு பத்தலாம் உப்பு சேர்த்துங்க. நம்ம வந்து ஒரு 2 முள்ளங்கி தான் எடுத்தோம். அந்த 2 முள்ளைக்கான அளவு தான் சொல்லியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொக்கு மாதிரி சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 முள்ளங்கி எப்படி முள்ளங்கி கார குழம்பு செஞ்சுன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான குழம்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.